வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் குருமங்கள யோகத்தை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதனுடைய வரிசையில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, அந்த பலன்கள் மூலமாக என்னென்ன மாதிரியான வளர்ச்சிகள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி தெய்வ வழிபாடு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யோகமான காலகட்டங்கள் வரும்போது என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா, கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இந்த காலகட்டத்தில் சனி வக்ர நிலையில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அங்கே குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாட்கள். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் ஏற்கனவே குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறதுனால அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து சேர்க்கை பெறும்போது தான் இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குது. அதில் ஒரு பிரேக் மாதிரி தான். எவ்வளவோ பிரச்சனைகளுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறீங்க. அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன பிரேக் மாதிரி சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. சனி வக்ரம் அடையும் போது சில முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்க சொல்லி ஏற்கனவே பதிவில் போட்டாச்சு. அதனால அந்த முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு இந்த குருமங்கள யோகம் ஒரு சாதகமான ஒரு யோக காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த கும்பராசி அன்பர்கள் ஏற்கனவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனைகள்லிருந்து இடைவிடாமல் அந்த மீள முடியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. கடன் பிரச்சனைகளில், அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவமானங்கள், தோல்விகள், தாமதங்கள், இந்த மாதிரியான என்ன முயற்சிகள் செய்தாலும் அதில் ஒரு ஏமாற்றங்களை அடைந்துக்கிட்டே இருக்கிறீங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வருடமாக நடந்துக்கிட்டே இருக்குது. 2 வருடமாக எங்களுக்கு இது நடந்துக்கிட்டே இருக்குது, இதிலிருந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த குருமங்கள யோகம் ஒரு நல்ல சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய முயற்சியாக தான் இருக்கும். வெற்றின்னு பார்த்தோன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உடனே வெற்றி ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா உடனே வெற்றி ஆகாது. இந்த 42 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடும், அந்த கிரகங்கள் சேரக்கூடிய அந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் சேரும் போதும் உங்களுடைய பிரார்த்தனைகளும், இது 3ம் சேரும் போது தான் உங்களுக்கு உண்டான முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கும். இதனால் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய இந்த 42 நாட்கள். அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை இந்த கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்குது. அதனால் அந்த 42 நாட்களில் இந்த கும்பராசி அன்பர்கள் தொழிலில் பணம் வர வேண்டியது இருக்குது. 6 மாத காலமாக எனக்கு பேமெண்ட் வர வேண்டியது இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா லேபர் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அடுத்து மைனிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிடம் சம்பந்தமான ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சில பேர் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அடுத்து உங்களுக்கு டெக்ஸ்டைல் சம்பந்தமான வியாபாரம். இந்த கும்பராசி அன்பர்கள் டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்கிறவங்க நிறைய வீழ்ச்சிகள் கடந்த ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் இவங்க எதிர்பாராத அளவிற்கு ஏன் கூட சேர்ந்தவங்க அவனும் கும்பராசி தான் மேடம், நானும் கும்பராசி தான், அவருடைய தொழில் நல்லா போயிட்டு இருக்குது, அவனுக்கும் 7.5 சனி தானே நடக்குது, ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய தொழில் அப்படியே மந்தமான ஒரு சூழ்நிலையில் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு என்னுடைய தொழிலில் ஒரு பெரிய வீழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. இப்படி தான் அந்த கும்பராசி அன்பர்கள் பக்கத்துல இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு வேற மாதிரியான பலன்களை கொடுக்கும், இன்னொருத்தருக்கு வேற மாதிரியான பலன்கள் கொடுக்கும். அதுக்கு தான் அந்த தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும். ஒரே ராசியாக இருந்தாலும் கூட அந்த தசாபுத்தி தான் உங்களுக்கு முழுமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுலேயும் இந்த குரு மங்கள யோகம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளை எல்லாமே, அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அவங்கெல்லாம் முழுவதுமாக வீழ்ச்சி அடைந்திருப்பாங்க. அந்த பிஸ்னஸையே ஒரு நலிவடை
நலிவடைஞ்ச நிலையில் இருந்திருக்கோம். இன்னுமே அதை எடுத்து நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நீங்கள் அதற்குண்டான ஒரு புதுப்பித்தல் வேலையெல்லாம் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதற்கு சின்ன சின்ன ஒரு தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னாலே போகிறோம். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, கும்பராசி அன்பர்கள் நாங்கள் எல்லா கோயிலுக்கும் போகிறோம் மேடம். திங்கக்கிழமை ஆனால் சிவன் கோயிலுக்கு போகிறோம், செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போகிறோம், புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், வியாழக்கிழமை குரு பகவான் கோயிலுக்கு போகிறோம், அடுத்து வெள்ளிக்கிழமை அம்பாள் கோயிலுக்கு போகிறோம், சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். இப்படி வாரம் முழுவதும் நான் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு எந்த விதமான ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. என்னுடைய கடன் பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது. என்னுடைய அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. நான் எல்லாருக்கும் முன்னாடியும் வளர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த குருமங்கள யோகம் ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும். எல்லா தினத்துலேயும் எல்லா வழிபாடும் பண்ணக்கூடாதுங்க. அப்படி பண்ணினீங்கன்னாலே உங்களுக்கு எல்லா கிரகங்களும் பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு அதிபதி. அப்படி ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கும்போது அந்த எல்லா கிரகங்களும் கோச்சார நிலவரப்படி ஒன்று மறைவு ஸ்தானத்தில் இருக்குது, ஒன்று சர்ப்பத்தோட பிடியில் இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இடத்துல இருக்குது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது ஒரு கிரகங்கள் சாதகமான இடத்துல இருக்குது. இப்படி நவ கிரகங்களும் ஒரு கோச்சார நிலவரப்படி வெவ்வேறு இடத்துல இருக்கும்போது நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போனீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுமே வரும். குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், காசு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏமாற்றங்கள் அதிகமாக வரும். இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு அந்த பிள்ளையார் கோவிலுக்கு போவீங்க. உங்களுக்கு விநாயகரான அந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறார். கும்பராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவிலுக்கு போனீங்கன்னா போகிறோம், வீட்டில் அடிதடி சண்டை தான் பிரச்சனையே வருமே ஒழிய வேறு எந்த பிரச்சனையும் வராது. அதனால தான் நம்ம எப்போதும் நம்மளுடைய பதிவில் அந்த ஆன்மீகம் சம்பந்தமான சில விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறேன். நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த தெய்வ வழிபாடு தான் பண்ணணும். உங்களுடைய ஜாதகப்படி தெய்வ வழிபாடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த வழிபாடை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வாழ்க்கை முழுவதும் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான தடைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய இந்த நாட்களில் உங்களுக்கு உண்டான அவமானங்கள் தீரப்போகுது, உங்களுக்கு உண்டான அசிங்கங்கள் தீரப்போகுது. குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. நீங்கள் 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி அந்த தெய்வ வழிபாடு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் அந்த அம்மன் கோயிலில் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அம்மன் கோயிலில் வழிபாடு, சாந்தமான கோயிலில் அம்மன் கோயிலில் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய தெய்வ பிரார்த்தனையாகப்பட்டது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. குடும்பத்தில் எது நாள் வரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை, ஒரு சின்னதாக பேசினாலே ஏதோ ஒரு பூகம்பம் மாதிரி வெறிக்கக்கூடிய ஒரு நேரம்லாம் இருந்திருக்கும் கடந்த காலத்தில். இப்போ நீங்கள் 2 பேரும் உட்கார்ந்து பேசினீங்கனாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அமைதியாக பேசக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த பதிவை என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மாற்றம் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எங்க மேடம் நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு எந்த வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. அதுவும் 1 வருடம் 2 வருடமாக வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக இந்த வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அதனால் உங்களுடைய வருமானமும் பெருக போகுது. ஏன்னா உங்களுடைய சனியாகப்பட்டவரும் வக்கரமாக இருக்கிறாரு, ஜென்ம சனியும் வக்கரமாக இருக்கிறாரு. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு யோக காலகட்டங்கள் 4ஆம் இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்குது கோச்சார நிலவரப்படி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அமைவதற்கும், வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைப்பதற்கும், வேலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைப்பதற்கும், வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போய் படிக்கணும்னு சில ஆசைகள்லாம் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. இவர்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்.
அதில் இந்த வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏற்கனவே அங்கே வெளிநாட்டில் இருந்து படித்து வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் அதிகமான ஒரு வருமானம் கிடைப்பதற்கும், ஏன்னா 4ஆம் இடத்துல அந்த குருமங்கள யோகம் சுக்கிரனுடைய ராசியில் இருக்கும்போது அதிகமான ஒரு வருமானம் கிடைப்பதற்கு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு திருமண ஏற்பாடுகளை ஒரு சந்தோஷமான ஒரு வாய்ப்புகள் வருவதற்கும், அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கும், அதே சமயத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த சனி வக்கரம் ஆகுறதுனால இந்த 3 மாத காலகட்டம் குருமங்கள யோகத்தோடு சேர்ந்து அந்த 42 நாட்களும் சேர்ந்து வருவதனால ஒரு நிம்மதி பெருமூச்சு, நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் வெளியில் வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி போகணும். ஜீவ சமாதி போய் குருமார்களை நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணலாம். இல்லை இந்த பதஞ்சலி முனிவர், அந்த பதஞ்சலி முனிவரை வழிபாடு பண்ணலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த சர்ப்ப தோஷத்தை எல்லாத்தையும் போக்கக்கூடியது இந்த மாதிரியான ஜீவ சமாதி வழிபாடு தான். அதுலேயும் இந்த பதஞ்சலி முனிவர் வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அபரிமிதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இருக்கும். அதுலேயும் இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா அங்கே சுபரும் பாவரும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த ராசியில் அந்த மாதிரியான வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. நீங்கள் கும்பராசி அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா, திசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.